ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கோடிங் லெஜெண்ட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ். அதாவது இந்த சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML ஃபைலில் தான் வந்தது. இந்த சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் நம்மளோட HTML பேஜை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் சரி ஒரு டெவலப்பருக்கும் சரி, அதுவும் இல்லாமல் நம்ம குரோம் இல்லை பின் இல்லைனா மற்ற ப்ரௌசர்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரௌசர்ஸ்க்கும் சர்ச் இன்ஜினுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி HTML ஃபைலில் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த சிமாண்டிக் எலிமெண்ட்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டரு, நேவு, அதுக்கப்புறம் மெயின், இந்த மாதிரி ஆர்டிக்கல் இல்லை இந்த மாதிரி சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு நல்ல டெவலப்பர் கோடர்னால் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த எலிமெண்ட்ஸ், இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம கோடிங் லெஜெண்ட்ஸ் சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக கோடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு, அதுக்கப்புறம் HTMLலேருந்து CSS, JavaScript, அதுக்கப்புறம் MERN stack, இந்த எல்லா வெப் டெவலப்மெண்ட்டும் நம்ம சேனலில் சொல்லி தருவோம். அதுவும் இல்லாமல் பேஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது C++, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் நம்ம சேனலில் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இல்லை ஒரு டெவலப்பராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா HTML ஃபைலில் தான் க்ரியேட் பண்ணுது. இது நம்ம HTML பேஜை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கோடை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு HTML போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ பாடி டேக்குள்ளேருந்து நான் ஒரு டேக்ஸாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு போக போக புரியும் பாருங்கள். ஸோ பாடி டேக் உள்ள வந்து நான் ஹெட்டர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஹெட்டுன்றது தான் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் இன்ஜினுக்கு புரிய வைக்கிறது. நம்மளோட வெப்சைட்டில் இதை ஹெட்டர் அப்படின்னு. ஸோ ஹெட்டருக்குள்ளே வந்து நான் நேவிகேட்டர் பார் போட்டுக்கிறேன். நேவிகேட்டர் பார் ஜஸ்ட்டு நம்ம நேவ்னு போட்டால் போதும். ஸோ நேவ் உள்ளே வந்து ஸ்பேன் போட்டுக்கலாம். நான் ஸ்பேனை பற்றி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஏற்கனவே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளாக் வர்சஸ் இன்லைன் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேனில் வந்து ஸோ மெனு 3, ஸோ மெனு 2, மெனு 1 போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து நேவிகேட்டர் பார் செட்டப் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட்டரு க்ளோஸ் ஆகிடுச்சு கீழே. ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டரு கீழே வந்து இப்போ நம்ம மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். மெயின்னு ஒரு டேக் இருக்குது. மெயின் டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் செக்ஷன், அதுக்கப்புறம் ஹெட்டர் செக்ஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபூட்டர் செக்ஷன், இது மூணுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். இப்போ மெயின் செக்ஷனுக்குள்ளே நம்ம செக்மெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்ம செக்ஷன் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் செக்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த செக்ஷன் உள்ளே வந்து இப்போ நம்ம ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் டேக் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆர்டிக்கல் உள்ளே வந்து ஒரு ஹெட்டரு, அதுக்கப்புறம் ஆத்தர் நேம், அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு பிளாக் வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஹெட்டர் உள்ளே வந்து நான் H3 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். H3ல வந்து ஆர்டிக்கல் டைட்டில் 1 கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஆத்தர் பற்றி போட போகிறதுனால ஆத்தர் பேஜ் சும்மா ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு டம்மி லிங்க் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் ஆத்தர் 1ன்னு போடுறேன். ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் V பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த ஹெட்டருக்கு வெளியே வந்து ஜஸ்ட்டு P டேக்கில் வந்து சும்மா ரஃபாக போடுறேன். வந்து ஜஸ்ட்டு ரேண்டம் டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் V கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்குள்ளேயும் ஸோ இங்கே வந்து ஹெட்டரு கீழே நான் ஒரு P டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து ஃபூட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாடிக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ஸோ மெயினுக்கு அப்புறம் ஸோ ஃபூட்டர் உள்ள வந்து ஜஸ்ட் பி டேக்ல வந்து காப்பிரைட் 2020 காப்பிரைட் at coding legends 2022. ஸோ இப்போ நம்ம இதை கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள் முன்னாடி நம்ம மேலே கொடுத்த நேவிகேட்டர் பார்த்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் பிரித்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் வந்து இதோ லிங்க் பாருங்கள். ஸோ லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகி போகுது. ஸோ உள்ளே தான் நம்ம இதுக்குள்ளே தான் ரீடைரக்ட் ஆகி போகுது நம்ம ஃபைல்ஸ்குள்ளே. நம்ம என்ன டம்மி லிங்க் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி கொடுத்த பேராகிராஃப் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் செகண்ட் இது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் ஃபூட்டரில் கொடுத்தது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மல் டெக்ஸ்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாமே. நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் டேக்ஸ்லேயே நம்ம இதை டைப் பண்ணிடலாமே. ஏன்டா நம்ம இப்படி பண்ணலாம், இந்த HTML ஃபைலில் இருக்க semantic elements யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மெயின் அட்வான்டேஜ் இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எம்பெடட் இல்லை இன்டர்னல் CSS யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒன்றுனா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஐடி டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹெடருக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் வேணால் நான் ஐடி அசைன் பண்ணுறேன். ஸோ ஐடிஸ் தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் ஐடிஸ் உள்ள வந்து ஹெடர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்டைல்ஸ் உள்ள வந்து நான் வந்து ஹேஷ்டேக் ஸோ ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஹெட்டர் உள்ள வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேடிங் வந்து நான் 24px கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சைட் பை சைடு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பேஜை நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் நம்ம இங்கே பேடிங் கொடுத்த உடனே கலர்ஸ் அண்ட் பேடிங் கொடுத்த உடனே வந்துடுச்சு. ஸோ ஹெடர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நேவிகேட்டர் பார்க்க அதே மாதிரி ஐடி அசைன் பண்ணலாம். ஐடி ஈக்குவல் டு ஸோ nav bar. ஸோ கண்ட்ரோல் பண்ணி நான் இது சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டைல்ஸில் வந்து nav bar கால் பண்ணலாம். ஸோ nav bar உள்ள அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் இப்போ நான் வந்து லைட் கோரல் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் நம்ம பேடிங் கொடுத்துடலாம். ஸோ பேடிங் வந்து 8px கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நான் கொடுத்த கலர் அண்ட் பேடிங் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மெயின் செக்ஷன் போகலாம். ஸோ இங்கே வந்து மெயின் செக்ஷனுக்கு வந்து நம்ம ஐடி ப்ரொவைட் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ ஐடி மெயின் செக்ஷனுக்கு வந்து ஸோ மெயின் ஹைஃபன் செக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸில் வந்து இப்போ மெயின் செக்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ ஹேஷ்டேக் மெயின் ஹைஃபன் செக்ஷன். அதே மாதிரி இங்கே நேம்லாம் கொடுக்கும்போது இப்போ நான் மெயின் செக்ஷன் nav barலாம் நம்மளே கொடுக்கலாம். கிளாஸஸ் அண்ட் ஐடிஸ் வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பட் ஆனால் அது கொடுக்கும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுக்கணும். இல்லைனா வந்து நம்ம அதில் எரர் வந்துடும். ஸ்டைல்ஸ் வந்து அந்த வெப்பேஜுக்கு இன்செர்ட் ஆகாமல் போயிடும். ஓகேவா, அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து லைட் கிரே கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் நம்ம பேடிங் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பேடிங் 24px கொடுக்குறேன் நான் இதுக்கு மெயின் செக்ஷனுக்கு. ஸோ இதை நான் கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஸோ நம்ம இது போக போக பியூட்டிஃபுல்லாக அழகாயிட்டே வருது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க போகிறது செக்ஷன். ஸோ செக்ஷனுக்கு அதே மாதிரி வந்து ஐடி ஹைஃபன் ஸோ செக்ஷன் ஸோ ஹேஷ்டேக்
செக்ஷன் உள்ள வந்து பேக்ரவுண்ட் கலர் லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பேடிங் பார்த்தீங்கன்னா ஸோ 16px ப்ரொவைட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த சின்டாக்ஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, செமிகாலன்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ அது கொடுத்தவொடனே இங்கே பாருங்கள் போக போக கலர் வர வர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஆர்டிக்கல் டேகுக்கு இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டர் போயிடலாம். ஸோ ஆர்டிக்கல் டேக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 ஆர்டிக்கல் வச்சுருக்கோம். ஸோ ஒரே நேம்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கிளாஸ் ஆர்டிக்கல், ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஆர்டிக்கல் ரெண்டுத்துக்குமே கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி கிளாஸ் கால் பண்ணும்போது நம்ம வந்து டாட்டில் தான் கால் பண்ணோம். அப்படி உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஐடிஸ் பற்றி தெரியலனா அதை பற்றி ஏற்கனவே ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் ஐ பட்டன்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணலாம். சாரி, நான் கிளாஸ் தப்பாக டைப் பண்ணிட்டேன் பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டே. ஸோ இங்கே நான் கீழே வந்து கிளாஸ்க்கு வந்து ஐடி நேம் பண்ணேன், இங்கே வந்து தெரியாமல் கிளாஸ்னு டைப் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் மேக் பண்ணாமல் இருங்க. ஸோ ஆர்டிக்கல், அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் லைட் சி க்ரீன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பேடிங் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ பேடிங் வந்து 16px, அதுக்கப்புறம் மார்ஜின் டாப் கொடுக்குறேன், அது 16px கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த சிஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு இப்போ புரியலன்னா கண்டிப்பாக பின்னாடி புரியும். நான் சிஎஸ்எஸ்க்காக ஒரு தனி டுட்டோரியலே போடுறேன், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மார்ஜின் பாட்டமில் வந்து 16px போடுறேன். ஓகே டன். ஸோ இப்போ இது சேவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதுக்கு வந்துச்சு. ஸோ இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா வந்து நம்ம இதோட எண்டிங் டேக்கில் இதை போட்டோம் பாருங்கள். ஸோ இது எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எண்டிங் டேக்கில் போடாமல் அடுத்த இதோட ஸ்டார்டிங் டேக்கில் போடணும், அந்த ஆர்டிக்கலோட ஸ்டார்டிங் டேக்கில் போடணும். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபூட்டருக்கு டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபூட்டருக்கும் அதே மாதிரி ஒரு ஐடி செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபூட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபூட்டர்னே ஐடி கொடுத்துட்றேன். ஸோ ஃபூட்டர், ஸோ அது இப்போ இந்த ஸ்டைல்ஸில் கால் பண்ணிடலாம். ஹேஷ்டேக் ஃபூட்டர், ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் லைட் ஸ்கை ப்ளூ கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேடிங் ஸ்டைல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 24px வைக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இதோ வந்துருச்சு பாருங்கள் கீழே. ஸோ கைஸ், நம்ம வெப்சைட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதும் நம்மளோட சர்ச் இன்ஜின்ஸ் இல்லை ப்ரௌசர்ஸ், அதாவது க்ரோமு இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரௌசர்ஸ்க்கும் இன்னும் நல்லா புரியும். நீங்கள் அப்படி ஒரிஜினல் வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா அதோட சர்ச் இன்ஜினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய யூசர்ஸும் உங்கள்கிட்ட வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த HTML ஃபைலில் இருக்க இந்த சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது. இது எல்லா கோடர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்க்கு இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.